இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்ற விட்டுட்டு இடையிடையில் இந்த ஜோக்குகளை எடுத்துக் கொள்வார்கள். என்ன ஜோக்கு? முஹிதீன் மௌலூதுங்கிற புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நம்ம எழுதின புத்தகம் சுப்ஹான மௌலூது என்ற புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அந்த புத்தகத்தில் உள்ளதுக்கு உருப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுல இந்த ஓரஞ்சாரத்தில் ஏதாவது எடக்கு முடக்கா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்க, அது மாதிரி 2 வரி எடுத்துக்கொண்டு பயங்கரமா கேட்பார்கள். அதுல ஒரு வார்த்தை என்ன அவர் கேட்கிறாரு, இந்த நூலிலே என்ன எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றமாகும் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் ஏன் ஜெயலலிதாவை புகழ்ந்தார்கள்? ஜெயலலிதா இறைநேசரா என்று பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முஹிதீன் மௌலூது ஒரு ஆய்வுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்துடைய 57வது பக்கத்துல கடைசி வரியில சொல்றாங்க, இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அந்த அணியுடைய தலைவர் இந்த விவாதத்துக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து எல்லா மேடையோடு பேசிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு அவங்க இது இறைநேசர்னு சம்மதிக்கணும், அல்லது நான் செய்த பெருங்குற்றம் தான் சம்மதிக்கணும். என்ன வருது? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். அப்ப ஒண்ணுல நான் அது இறைநேசர் கிடையாது, நான் தெரியாதனமா புகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணுல, அல்லது இறைநேசர் தான் நான் அல்லாம புகழ்ந்து பாடுவேனா புகழ்ந்து பேசுவேனா அப்படின்னு சொல்லணும். சரி, அது மட்டும்தான் அந்த புத்தகத்தில் எழுதிருந்துச்சா? இறைநேசர் அல்லாதவரை புகழ்வது குற்றமாகும் என்பதற்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டது, எந்த தொடரில் எழுதப்பட்டது, அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உங்களுடைய பதில்? அது அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த வார்த்தைக்கு மட்டும் ஏதோ ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு ஏழுது. அதனால அந்த கேள்வி கேட்டுவிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றம் எழுதுனீங்களே, ஜெயலலிதா புகழலாமா? இதுல 3 தவறுகள் அங்க இருக்கிறது இவருடைய வாதத்தில். முதலாவது, இறைநேசர் அல்லாதவரை புகழ்வது குற்றமாகும் என்று நம்ம எழுதணுமே, அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த தோரணையில, எந்த துணியில, எந்த கான்செப்ட்ல அது எழுதப்பட்டிருக்கிறது? இறைநேசரா இல்லாத ஒரு ஆளை புகழவே கூடாதுங்கிறதா எங்களுடைய கொள்கையா? ஒரு ஆள் நமக்கு ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சா அவரை புகழ மாட்டோமா? ஒரு விளையாட்டில் ஜெயிச்சா அவரை புகழ மாட்டோமா? ஒரு நல்ல மார்க் எடுத்து அவரை புகழ மாட்டோமா? அவர்களை இறைநேசரான்னு பார்த்தா புகழுவோமா? ஒரு மனிதன் அவனவன் செய்ததற்காக புகழ வேண்டும். இறைநேசராக இருந்தால் இறைநேசர் என்று சொல்லி புகழ வேண்டும். இறைநேசர் அல்லாதவர்களை இறைநேசர் என்று சொல்லி புகழ்வது தப்பு. அதான் எங்க மேட்ரு. என்ன புகழ்ச்சி எங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லி ஒரு ஆளை புகழ்வதாக இருந்தால் அவர் நேசரா இருக்க வேண்டும். நேசரா இல்லாத ஒருத்தரை நேசர்னு சொல்லி புகழ்வது குற்றம். அதுதான் நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப இறைநேசர் அல்லாத ஒருத்தரை இறைநேசர் என்று சொல்வதுதான் குற்றமே தவிர, இறைநேசர் இல்லாத ஒருத்தர் ஒரு முஸ்லிம் அல்லாதவன அவனுடைய சாதனைக்காக அவனுடைய திறமைக்காக புகழ்வது தப்புன்னு நாங்க சொன்னோமா? அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஜெயலலிதாவை புகழ்ந்தவங்க எங்க புகழ்ந்தோம்? ஜெயலலிதா இந்திரா சந்திரன் புகழ்ந்தோமா? அவரை விட்டா சமுதாயத்துக்கு நாதி இல்லைன்னு சொன்னோமா? அவர் தான் அந்த சமுதாயத்தை காப்பாற்ற வந்தவர்னு சொன்னோமா? வள்ளல்னு சொன்னோமா? என்ன சொன்னோம்? கும்பகோணத்தில் 10 லட்சம் முஸ்லிம்களை திரட்டணும், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு யாராவது தருவார்களே ஆனால் அவங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொன்னோம். ஜெயலலிதா ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள். அந்த வாக்குறுதி பிரகாரம் தேர்தலில் ஆதரிக்க சொன்னோம். அவ்வளவுதான். அந்த பிரச்சாரத்தில் கூட ஜெயலலிதா நமக்கு செஞ்ச தவறுகளை எல்லாம் சேர்த்து சுட்டி காட்டணும். அவங்கள புகழல, ஆகா ஓகோன்னு மற்றவங்களோட சேர்ந்து இருந்தா கூட அவங்க புகழ்ந்துருவாங்க என்பதற்காக கனிமேடை போட்டோம். அப்படித்தான் நம்மளுடைய பிரச்சாரங்களை அமைச்சுக்கிட்டோமே தவிர அதுல எங்க போய் அவங்க நாங்க புகழ்ந்தோம்? இன்னும் சொல்ல போனா அந்த சபையில நம்ம கேட்டோம், ஜெயலலிதா அவர்களை நாங்கள் புகழ்ந்து பாராட்டி பேசணும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அந்த ஆடியோ வீடியோ கேசட்டை எடுத்து தர வேண்டும் கேட்டோம். ஜெயலலிதா புகழணும் முஹிதீன் மௌலூத படிச்சுட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்து வைக்கணும் தானே வந்தீங்க. அப்ப இதையும் திரட்டிட்டு வந்திருக்கணும்ல. ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு காட்ட வேண்டும் என்று சொன்னோமே, கடைசி வரைக்கும் அதுக்கு ஆதாரத்தை எடுத்து காட்டவே இல்லை. அதனால இந்த மாதிரியான சம்பந்தம் இல்லாத சில வார்த்தைகளை, அந்த லூஸ் டாக்னு சொல்லுவாங்கல்ல, சில வார்த்தைகளை சாதாரண ஒரு உதாரணத்துக்காக எழுதியிருப்போம்.
அது மாதிரியான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டுதான் அந்த முஹிதி மௌலுது சுபான மௌலுதுல பதில் சொன்னார்களே தவிர குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு, இது குப்பையா இருக்கு என்றெல்லாம் சொல்லுவோமே, அதுக்கெல்லாம் பதிலே சொல்லல, கண்டுக்கிறாம போயிடுறாங்க.